ஹலோ கைஸ், நான் மறுபடியும் வந்துட்டேன். இப்போ கரெக்டா இருக்கா நெட்வொர்க்கு? அக்ஷயா பாக்குறியா? மறுபடியும் எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு அக்ஷயா. இரு 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 வர 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 உன்னை கனெக்ட் பண்றேன். வெயிட் வெயிட். இப்போ கரெக்டா இருக்கா நெட்வொர்க் கைஸ்? வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன். இப்ப கரெக்டா இருக்கு இல்ல? கரெக்டா இருக்கு இல்ல? உனக்கு தான் நெட்வொர்க் இல்ல, எனக்கு இருக்கு சத்தியமா. எனக்கு உந்து டிலே, எனக்கு டிலே ஆகுது, உனக்கு எந்த டிலே ஆகுது என்னன்னு புரியல. எனக்கு எனக்கு உன்னோடது டிலே ஆகுது. சரி, இப்ப அவங்கள கேக்கலாம். உங்களுக்கு டிலே ஆகுதா? அவங்க எல்லாம் என்னதான் சொல்றாங்க? உனக்குதான். ஆமா, நீ என்ன பண்ற? வைஃபையோட பாக்ஸ் வச்சிருக்கல, அது பக்கத்துல போய் உட்காரு போ. அது மேல போய் உட்காந்துக்கிட்டா கை இவ்வளவுதான் போகும். இதுக்கு மேல கை ஹெட் கட் ஆகுது அக்ஷயா. கொஞ்சம் பேன் பண்ணுங்க, மேல பேன் பண்ணுங்க, இப்போ மேல பேன் பண்ணுங்க, பேன் பண்ணுங்க. அடே கை இவ்வளவுதாண்டா இருக்கு, கை இவ்வளவுதாண்டா இருக்கு. நான் என்ன இந்த அலி படத்துல வர மேஜிக்கா பண்ண முடியும்? கை இவ்வளவு தூரம். மேகி சிறுபிள்ளைண்டா. ஹலோ, சாப்பிடுற என்ன விட்டு தெரிஞ்சு அக்ஷயாவோட நெட்வொர்க் ரொம்ப மோசமா இருக்கு. நீ கட் பண்ணிட்டு வா, நீ கட் பண்ணிட்டு மறுபடியும் வா. கட் பண்ணி பட்ஸ் வேணுமா? இந்தா வச்சுக்கோ. மக்களே, உங்களுக்கு என்னோட நெட்வொர்க் கரெக்டா இருக்கா? சரியா தெரியுதா? சொல்லுங்க. என்ன பண்றீங்க? சாரி, என்னன்னா 2 பேரும் கம்பெனா வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நெட்வொர்க். ஆயிஷா பேபி பேசின அக்ஷய பிரபாக்கு விட்டு கேக்குது. நான் உங்க பிக் ஃபேன் அக்கா, ப்ளீஸ் சே ஹாய். ஹாய் குட்டி. ஹாய் சித்திகா. சோ என்னோட வீடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கு இல்லையா? பர்ஃபெக்ட்டா இருக்கா? ஓகே ஓகே சிவரஞ்சனி, தேங்க்யூ சோ மச். விஷ்ணு அண்ணா கூட லைவ் வாங்களா? விஷ்ணு அண்ணா பிஸியா இருக்காரு, அடுத்த வாட்டி பாக்குறேன், ட்ரை பண்றேன். ஓகே, தெரியுது. ஓகே ஓகே, ஹாய் சொல்லுங்கப்பா. ஹலோ 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 ஹலோ. இருங்க, அடுத்து எகெயின் அக்ஷயா நான் கனெக்ட் பண்றேன். அக்ஷயா அக்ஷயா எங்கம்மா இருக்க? அக்ஷயா ரிக்வெஸ்ட் வரலையே. அக்ஷயா உன்னோடது, அக்ஷயா உன்னோட ரிக்வெஸ்ட் வரல. நீ பாத்துட்டு இருக்கேன்னா எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு, அப்பதான் உன்னை ஜாயின் பண்ண முடியும். தேங்க்யூ பூஷன். ஹாய் மீனா. ஹாய் பூஜா. ஹாய் ஸ்வேதா. ஆமா, நீங்க வந்து சொல்லும் போது உங்க பேர் சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஐடி பேர் வேற ஏதாவது இருக்கும், அப்ப எனக்கு பேர் படிக்க வர மாட்டேங்குது, அதனால. ஹலோ ஸ்வேதா. ஹவ் இஸ் யுவர் லாக்டவுன்? லாக்டவுன் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. அக்ஷயா வந்துட்டாங்களான்னு பாக்கலாம், ஒரு நிமிஷம். இங்கம்மா அக்ஷயா, நீ இங்க இருக்க. ஓகே, நம்ம அக்ஷயாவோட லாக்டவுன் என்னென்ன எப்படி போகுதுன்னு கேட்கலாம். ஓகே அக்ஷயா, டேய் கொரோனா, நீ கொரோனா மாதிரி பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். வர வர ரொம்ப மோசமா பண்ற. கொரோனா கொரோனா இல்ல, நம்ம எப்படி சொல்லணும்? கொரோனா
கொரோனா கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்துச்சு. எக்ஸாக்ட்லி. ஆமா. அப்பதான் கொரோனா நம்புவாங்க. நீயும் கொரோனா மாதிரி பண்ணக்கூடாது. கொரோனா பாத்துக்கோ. ஓகே அக்ஷயா, நெட் செய்யுதுடா. உன்னோட வந்து லாக்டவுன் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு. இது என்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணிட்டு இருக்க? எஸ், இன்டர்வியூ நோ ஆங்கர் ஐஷா கூட the famous பாத்தீங்கன்னா voice என்னோட tune அக்ஷயா இருக்காங்க. ஓகே கம் ஆன் சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே மைக் வேணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ஓகே, என்னோட லாக்டவுன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமாக போய் கொண்டிருக்கிறது. சத்தியமா பேசணும். லாக்டவுன் ரொம்ப மோசமா போயினுக்குது. எனக்கு என்ன பண்ணுன்னு புரியல சத்தியமா. நீங்க பேசும்போது திடீர்னு நீங்க வருது. வந்து விஜய் டிவி சீரியல் போயிடுறீங்க. கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க தயவு செஞ்சு. ஏமா சேனல் இழுக்கிற? இல்ல நீங்க வந்து வேற எதுக்கடி பேசுற? ஐயோ, ராஜா மகள் போயிடுறீங்க. தயவு செஞ்சு இங்க வாங்க. ரெட்டை ரோஜா சொல்றா உன்னோட ஃபேவரட் சீரியல்ல. நீங்க இத லாக்டவுன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கமான். லாக்டவுன் வந்து கொஞ்சம் மோசமா தான். சரி ஓகே, லாக்டவுன் வந்து செம்ம கடுப்பா போயினுக்குது. எனக்கு என்ன பண்ணுன்னே புரியல. நானும் சரி ஏதாவது பண்ணிருக்கலாம்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். ஆனா யோசிக்கிற மாதிரி எதுவும் நடுக்க மாட்டுது. செம்ம போர் அடி, செம்ம காண்டு அடிக்குது. என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆயிஷா வேற ரொம்ப சீன் போடுறா. அவளை வச்சு என்ன பண்றது? இப்ப லைவ்ல இருந்து கட் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஆயிஷா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. டெய்லி நிறைய போட்டோ போடுது இன்ஸ்டால. இன்னும் 2 சொல்லி கொடுத்தேன், அதையும் சொல்லு. ஐயோ, பிரியாணி வர வாங்கி தரேன்னு சொல்லிருக்காளே. சொல்லு. ஆயிஷா வந்து ஆயிஷா விட உலகத்துல அழகு வந்து யாருமே இல்ல. ஆயிஷா தான் வந்து எல்லா சேனல்லுமே கிரேட். ஐயோ நான் ஒரு சேனல் எடுத்துட்டேன்னு. இது ஏன் பாயிண்ட் கிடையாதுப்பா. தயவு செஞ்சு இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இது காப்பிரைட் அக்ஷயாக மட்டும் தான் எனக்கு தெரியாது. இதுக்கு அனைத்தும் ஆயிஷா சொல்லியே சொல்லப்படுகிறது. ஒரு பிரியாணிக்காக இப்படியெல்லாம் மணி கோத்து விடுறது இல்ல சொல்லு. ஆயிஷாவோட போட்டோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. செம்மையா போட்டோ போட்டுன்னு இருக்கா. செம்மையா வந்து லாக்டவுன்ல வந்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரையும் எங்கேஜ்டா வச்சிருக்கா. சோ வந்து நீங்க சத்யாக மட்டும் முடிஞ்சது. சத்யாக எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே ஆயிஷாக்கும் நீங்க வந்து கொடுக்கணும். பண்ணுங்க பண்ணுங்க. சொல்லிட்டேன்டா, அமைச்சிரு. நன்றி. சொல்றா, சுகி பண்றேன்டா. ஐயோ. சோ வந்து மெசேஜ் படிக்கலாம். கடுப்பா இருப்பாங்க எல்லாரும். ஆமா, லவ் யூ அக்கா ரித்திகா. தேங்க் யூ, லவ் யூ டூ. நிறைய ஹாய்ஸ் இருக்கு. ஹாய் 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 சிஸ்டர் ஃபைன். ஜெயவர்ஷினி, ஹலோ ஜெயவர்ஷினி. ஹாய் ஹாய் ஹாய். கண்டிப்பா பண்ணுவோம். தேங்க் யூ செல்வி. ஹாய் அரிதா. ஹாய் ஃபாத்திமா. யார் ஃபாஸ்டா படிக்கிறான்னு பாப்போமா எல்லார் பேரையும். ஹாய் ரஞ்சா. ஓகே. ஹாய் அஸ்வினி. ஹாய் வசுமதி. ஹாய் ஃபாத்திமா. ஹே கிட்டி. காவ்யா. ஹாய் விஷ்ணு ஐஷலவன். ஹாய் ஜெயல் சத்யா. ஹாய் கஜா. இங்க பாருங்க, ஃபேன்ஸ் அக்கவுண்ட்ல தயவு செஞ்சு உங்க பேர் மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஆயிஷா ஆயிஷா ஆயிஷான்னு வருது. ப்ளீஸ் ப்ளீஸ். ஹாய் சுஜிதா. பாருடா. ஹாய் ஷாருமதி. ஹாய் அஜன் சஜன். ஏதாவது பேர் நம்ம ஒண்ணா படிக்கிறோமான்னு பாப்போம். சரியா? பாப்போம். மரண வெயிட்டிங். அவங்க தான் இன்னைக்கு லக்கியஸ்ட் பர்சன். ஓகே. ஆமா. ஹாய் ஷர்மி. ஹாய் நந்தினி. ஹாய் ராகேஷ். ஹாய் காவ்யா. ஹாய் காவ்யா. ஹேமா. ஐயோ ஐயோ ஐயோ. ஹாய் சபரிஷ். ஐயோ பேரு தெரியலையே. ஹாய் அம்லா. ஹாய் கிரிஷ். ஹாய் ஸ்னேஹா. ஹாய் சபிதா. ஹாய் செல்வராஜ். ஹாய் ஏமலதா. ஐயோ ஹாய் டாரியா. டேய் மாறி மாறி வருதாடா நமக்கு. ஹாய் சத்யா வாய்ஸ் ஆயிஷா வாய்ஸ் நினைச்சேன். both of you are mass. தேவி சொல்லுங்க. தேவி. பிரபு. ஹாய் ஃபாத்திமா. இருங்க ஒரு நிமிஷம். ஹாய் லாவண்யா.
தெரியவும் மாட்டேங்குது இப்ப ஹாய் பாருங்க. பிரியா. டேய் 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 இப்படிலாம் பண்ணாதடா. தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன் நானு. ஹாய் கரிஷ்மா. ஹாய் அனுஜா. ஹாய் அஸ்வினி. ஹாய் திவ்யா. ஹாய் சிக்கா. ஹாய் பவித்ரா. ஹாய் அக்ஷயா. ஹாய் ரம்யா. நம்ம இன்னைக்கு ஒரு பேர் உருப்படியா சொல்ல மாட்டோம்டா. இன்னைக்கு அந்த கிடையாது பாரு. ஹாய் தேவி. நமக்கு வேற வேற மாதிரி வருதோ. ஹாய் இந்து கண்ணு. ஹாய் நிஷா. ஹாய் ஸ்வேதா. சும்மா பண்ண ஏய் சரி கௌஷி ஒன்னா சொல்லிடலாமா? இல்ல அதெல்லாம் இல்ல, இது கேம் தான். சரி ஓகே. ஹாய் கௌஷி. ஹாய் அனு. வரலடா இருடா, வெயிட் பண்றா. தம்ஸ் அப் தான்டா வந்துட்டு இருக்கு. கேர்ள் பேர் மட்டும் சொல்றீங்களா? ஏன்னா பசங்க பேர் எங்கயும் இல்ல. ஏய் ஹாய் சிவா. ஹாய் அரிதா. ஹாய் அபிமன்யு. Are you in Kerala, Aisha? No, I am in Chennai. Hi Mariam. Hi Jansi. Boys name பாருங்க. Boys name டைப் பண்ணுங்க. Hi Deria Didi. Hi Jayashree. Aisha தயவு செஞ்சு வேணாம். நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்க எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நோ பாட்டு, நோ சாங். ஏய் ஹாய் அருண். பாட்டு பாடுறதை விட ஒரு சிரிப்பு சிரிப்பா அந்த சிரிப்பு சிரிச்சு காட்டுறா எல்லாருக்கும். அது வரல, சீசன் சிரிப்பு அதுவா வரும். தட் எலி சிரிப்பு கவன். அதேதான் எக்ஸாக்ட்லி. திடீர்னு எனக்கு டேய் எப்படிடா நான் அதை சிங் பண்றதுன்னு ஆயிடும். நானும் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி சிரிப்பு வந்து உலகத்திலேயே நான் கேட்டதே கிடையாது எங்கேயுமே. அப்படி ஒரு சிரிப்ப, அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு சிரிப்பு தொண்டையில வந்து சின்ன வயசுலயே எலி ஏதோ முழுங்கிட்டான்னு நினைக்கிறேன். பாவி, எனக்கே வந்து தெரிய மாட்டேங்குது. நீங்க சொல்லும் போது நானே கவனிக்கிறேன் என் சிரிப்ப. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி அதை சிங் பண்ண நான் படுற பாடு. உன் வாய்ஸ் நல்லா இருக்கு பாடுங்கன்றாங்கடா. ஒரு பாட்டு பாடுறா எல்லாருக்காக. சத்தியமா வேணாம், கலாய்க்கிறதுக்கு தானே. வேணாம். தமிழ் பாய்ஸ்ல ஒரு பேர் சொல்லுங்க காவா. டைப் பண்ணுங்க நாங்க பேசுறோம். ஆமா தமிழ் பசங்க பேர் ஏதாவது சொல்லுங்க. டைப் பண்ணாதானே சொல்ல முடியும். அருண் வருண். என் பக்கம் யாரா வந்தீங்க முன்பே வா சாங் பாடணுமா? குத்திடுவேன், ஓடி போயிடுவேன். பாடுறீ நீ பயங்கர. எஸ் வச்சு பாடுற. இப்ப நீ எல்லாம் டைஸ் நீ பாடுற. இப்ப நீ பாடுற. அது வந்து கரோக்கே ஏதோ கொஞ்சம் கேக்க நல்லா இருக்குன்னு நான் இல்ல. நீ அக்ஷயா we want song வாங்க எல்லாரும் வாங்க, போராட்டம் நடத்தலாம். அக்ஷயா பாடணும், அக்ஷயா பாடணும். சரி நான் ஒரு பாட்டு பாடுவேன், அதுக்கு வந்து நீ ஆக்ட் பண்றியா? ஓகே. ரெடி? நீ ஷாக் ஆயிட கூடாது அந்த பாட்டு கேட்டு. உன்னோட ஃபேவரட் சாங் இது, ரொம்ப ஃபேவரட் சாங். ஓகே ஓகே ரெடி? பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்தனாரு. தெய்வமே உங்க கால பத்தி தெய்வமே விழுந்து சாஸ்தாங்க வழங்கிடுறேன். தெய்வமே தயவு செஞ்சு இந்த பாட்டை மட்டும் சொல்லாதீங்க தெய்வமே. கேப்பியா? சரி பரவாயில்ல, பாடு. நீ பாடு, பரவாயில்லடா. பாடிட்ட அவ்வளவுதான். என் டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்ப உன் டர்ன். இப்ப இதுக்கு எப்படி நான் நடிக்கிறது? பூக்கும் தரனால நடிக்க முடியும். சத்யா மாதிரி பண்ணிக்காமிய அந்த பாட்டு. இல்ல நம்ம வேற ஏதாவது மெலடி சாங் சத்யா மாதிரி பண்ணலாம். எப்படி சத்யா எப்படி பண்ணுவாங்க? எனக்கு விக்கு இருந்தா மட்டும்தான் சத்யாவை மாற முடியும். நானு நீ ஒரு சாங் டிக்டாக் பண்ணல, மின்னலை சாங் டிக்டாக் பண்ணல, அது பாடுற. நான் போட்டேன் என் ப்ரொஃபைல்ல, அது பாடுற. நீ அது வந்து சத்யா மாதிரி பண்ணு. எந்த சாங்? பாடு. 5 நாள் வரை அவன் பொழிந்தது. என்னடா எது பண்ணாலும் நீ வந்து கண்ணு முடிக்கிற, என்ன பண்றது? சத்திய சோதனை. இதுக்கு பேரு சத்திய சோதனை. 100 ஜென்மங்கள் நினைவில் இருக்கும்
ஐயோ எங்க மெசேஜ் சொல்ல மாட்டீங்களா? செல்வகுமார் சொல்லிட்டேன் தம்பி. போயிட்டு இருக்காங்க. தம்பி அண்ணனும் தெரியல. மன்னதானே கொஞ்சம் நாங்க அப்படிதான் மன்மதனே அப்படி உன்னை பேச ஆரம்பிச்சு அப்படியே பேசிட்டே இருப்போம். அக்ஷயா. கொஞ்சம் உங்களுக்கு மன்மதனே உன்னை பாக்குற மன்மதனே உன்னை. ஆமா கமான். ஐயோ சரி நீ ஆக்ட் பண்றியா? பிறந்த பலனை என்றே நான் அறிந்தேன், உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நான் மதித்தேன். என்னடா ஸ்டக் ஆயிருச்சு? கேக்குதுடா பாடுறா. இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் அடே காமெடியா பண்ணாதரா. அப்படிதான் இந்த லைன் பாடலாம். அது என்ன லைன்? ஏதோ ஒரு நல்ல லைன் இருக்குமே இந்த பாட்டுல. ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை. ஆயிஷா வந்து இப்போ சிங்கிள் பசங்க பொண்ண பார்த்தா மண்ண பாப்போம். ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து, நமக்கு பாடிடலாம். நண்பன் தான் கெத்து நமக்கு, 1000 உறவு வந்தாலும் இது தான் சொத்து நமக்கு. எல்லாம் பயங்கரம். அது பாடுறீ வெறித்தனமா நம்ம பாடணுமே ஒரு தடவை. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம தனம் வெறித்தனம், ஏன்னா இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா உள்ளத்தனும். ஆமா பாப்கட் வச்சிருப்போம், விலையா அழகா இருப்போம். அடி பாவி ரீமேக் பண்றியா? காப்பிரைட் பிரச்சனை வந்துரும். சத்யாக்கு ரீமேக் பண்றேன். ஒன்னா உசுரா இருப்போம், சத்யா புள்ளிங்க இருக்காங்க வேற என்ன ஊனூரா ரசவாணி பண்றாங்க என்னோட இல்லாமல பசங்க பண்ணா இருப்பாங்க. அக்ஷயா நீ இவ்வளவு பெரிய ஒரு தெரியாம போச்சு. நான் வந்து பிரியாணி வாங்கி தர மாட்டேன். எனக்கு பிரியாணி வேணாம். உனக்கு வாங்கி கொடுத்தாலும் இத்தினோண்டு சாப்பிட்டுட்டு பாக்கி எனக்கு கொடுத்துருவேன், மீதி நீ சாப்பிடுவேன். எனக்கு அப்படியே ஆப்போசிட் ஆக மாட்டேங்கிறிய. தீனி பண்டாரம் உனக்கு நான் வச்சிருக்கிற பேர் தீனி பண்டாரம். அப்படிதான் எனக்கு கூப்பிடுவா இவ எப்ப பார்த்தாலும். கம்மியா சாப்பிடுறீங்க. ஆமா சாப்பிடுற போட்டுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் நான் காலையில நல்லா இதமா சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆகும்போது கியர் ஃபிட் வா அப்படின்னுவா, டான்ஸ் ஆடா அப்படின்னு. எருமா மாடு சாப்பிடுறது கரெக்ட்னு இல்லடா. ஆமா ஆமா அதெல்லாம் கரெக்டா பண்றமா நீ. ஓகே நம்ம மெசேஜ் படிப்போம். நம்ம பாரு நம்மளே அறியாம நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம் பசங்க பாவம். ஆமாப்பா நாங்க இப்படிதான். சாரி கனிமொழி ஹாய். ஓகே இப்ப நான் படிக்கிறேன் பாரு. ஹாய் சங்கவி. ஐஸ் நம்ம பாட்டு பாடலாம் கேக்குறாங்க. எந்த பாட்டு? உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயோ எனக்குள் புது அச்சம் தருதே, உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுக்கப்புறம் தெரியல. ஐயோ ஓகே ஓகே பேக் பின்னாடி வா எங்கேயோ போயிட்ட பாரு, மேல எங்கேயோ போயிட்ட பாரு. அப்படியே கீழே அப்படியே கம் டவுன். வெளியில இருந்து யாரும் தேவையில்லடா, நீயே போதும்டா.
செம்ம. எல்லாரும் ஒரு கிளாப் போடுங்க. அக்ஷயாக்கு கிளாப் போடுங்க. ஓ எனக்கா? ஓகே. இன்னும் சத்யா சீரியல் எப்போ வரும்? நியூ எங்க? கொரோனா கோ கொரோனா கம் சத்யா அப்படின்னு சொல்லுங்க. இந்த கொரோனா எப்ப போதோ அப்பதான் எங்களால வர முடியும். அதனால எல்லாரும் சேஃபா வீட்டுல இருங்க. எல்லாரும் அந்த வீட்லயே மூடிட்டு இருக்கணும் எல்லாரும். சேஃபா. புரியுதா? ஆயிஷாவும் சத்யாவும் சேர்ந்தா இப்படிதான் வரும். இல்ல இது மிகவும் தவறான. நீங்க வந்து வீட்ல சேஃபா இருந்தீங்கன்னா எல்லாரும் வந்து சீக்கிரமாவே வெளியே வந்துடலாம். சீரியல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஆமா, எல்லாரும் பத்திரமா இருக்கணும். இருக்கிறத விட எல்லாரும் பத்திரமா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுகுங்க, சுடு தண்ணி குடிங்க. அப்புறம் வேற என்னடி? அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் போட்டு போங்க. வெளியே போனீங்கன்னா வெளியில போகாதீங்க. மாஸ்க் போடுறதுக்கு போகாதீங்கன்ற நான். அதாவது இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் வந்து நாம வந்து வெளியில இறங்க கூடாது. எப்படின்னா ஒரு வாரத்துக்கு வீட்டுல இருக்கிறதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நாம இருந்துடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 10 daysல வந்து நம்ம இன்னும் வெளியில போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1 lakhக்கு கிட்ட கேசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்தியா வந்து இப்போ 3rd ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். 3rd ஸ்டேஜ்னா சிவியர் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு கட்டத்துக்கு நாம வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா மத்த நம்ம பக்கத்து ஊரெல்லாம் கேரளா, கர்நாடகா அவங்க எல்லாம் வந்து ரிலீஃப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அவங்க நார்மல் லைஃபுக்கு வந்துட்டு இருக்காங்க. நாம மட்டும்தான் எப்படி பாடா பட்டுட்டு இருக்கோம். சோ ஒருத்தர் பண்றதுனால இன்னொருத்தர் ரொம்ப பட்டுட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க. எல்லாத்துக்கும் நம்ம கை கோர்க்கிறோம். ஜல்லிக்கட்டு அது இதுன்னா உடனே வந்துடுறோம்ல. சோ அதனால இந்த கொரோனாக்கும் எல்லாரும் சேர்ந்து இருந்து வீட்லயே இருந்து போராடுவோம். அதுக்கு உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி நாங்க அப்பப்ப லைவ் வருவோம். நாங்க போட்டோஸ் போடுவோம், வீடியோஸ் போடுவோம். இந்த மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றோம். ஆனா நீங்க எங்களுக்காக என்ன பண்ணணும்னா வீட்லயே பத்திரமா இருக்கணும். அவ்வளவுதான். பாடா. நான் சொல்றதெல்லாம் நீ சொல்லிட்ட ஆயிஷா. அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி நீ வந்து மிமிக்ஸ் எல்லாம் பண்ணல இல்ல பின்னாடி? இல்ல, நான் இங்க கீழே மெசேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன்டா. தலைவி பேசும்போது நான் என்ன பண்ண சொல்லு. தலைவி பேசிட்டு இருக்கா. தலைவி. Hey Loki, Chennai rocks. Yes, we'll be back. Yes. You both hi சொல்லுங்க. Sure முருகன். Thank you. வாய்ப்பில்ல ராஜாவா? அது யாரு? ஹேமந்த். ஏன் வாய்ப்பில்ல ராஜா? ஏண்டா? கிட்டி ஷெரீப் ஹாய். கிருத்திகா ஹாய். அக்ஷயா பிரபாகருக்கு சிரிப்பு வருது. ஆயிஷா சீரியஸா பேசுறது கண்டுபிடிச்சாங்க. டேய் எனக்கு என்னடா திடீர்னு இவன் சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டா. நம்ம எப்படி மூஞ்சி வச்சுக்கணும்? போன் அடிச்சு திட்டுறேன். இர்ரி வரேன். போன் அடிச்சு திட்டுறேன். நானே சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது நீ அங்க நீ ஒரு வார்த்தையே குடுக்கலடா. சீரியஸா பேச போறேன் அப்படின்னு. ஏண்டா எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் குடுக்கறதே தெரியலடா. யாரு மக்களே? அக்கா ஹாய் வர்ஷா. கொரோனா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. ஆயிஷா சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. எல்லாரும் அது வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நீங்க பல்ல காட்டாம சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, கம் ஆன். ஆயிஷா சொன்னது வந்து விட்டுறலாம் ஆயிஷ். நம்ம என்ன பத்தி உனக்கு தெரியும். ஆரம்பிச்சா விட முடிய மாட்டேன். போன் பண்றேன் நான் இதுக்கப்புறம் கண்டிப்பா. ஐயோ ஓகேடா. இப்ப நம்ம வந்து கண்டிப்பா மெசேஜ் படிக்கிறோம்டா. எல்லாருக்காக நம்ம வந்து மெசேஜ் படிக்கிறோம்டா. கம் ஆன். ஹாய் செந்தியா. ஷூட் அவுட் யுவர் क्वेश्चंस. ஹாய் அன்பு விஜய். ஆமா, நீங்க கேளுங்க. நீங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்காக தான் நாங்க இந்த ஃபைனல் தருணம் நாங்க ஆன்சர் பண்றோம். யா, இன்னும் 5 நிமிஷத்துக்கு உங்களோட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதா இருக்கோம் நாங்க. அதுக்கப்புறம் போயிடுவோம், லைவ் விட்டு போயிடுவோம், ஓடிடுவோம். 5 minutes. டு ஆயிஷா ஆர் அக்ஷயா, யார்கிட்ட வேணா பேசலாம். ஆமா, யார்கிட்ட வேணா பேசலாம். அக்ஷயா சத்யா வாய்ஸ்ல பேசுங்க. நான் பேசிட்டேன், ஸ்டார்டிங்கே பேசிட்டோம். சோ ஆயிஷா வந்து இன்னொரு வாட்டி பேசிருப்பா, பாத்துக்கோங்க.
ஆமா. நம்ம எவ்வளவு பெரிய டயலாக் பேசணும்டா. both are best. Thank you Sanjay. So happy today to see you both and ரெண்டு பேரும் thanks என் Love நேம் you too, சொன்னதுக்கு. Vinisha. ஓ சொன்னோமா? ஓகே. favorite director who? சொல்லுங்க. யாரா? favorite director யாரு? டைரக்டர் யாரு நீ சொல்லு. நீ சொல்லு. நம்ம சத்யா டைரக்டர்னு சேஃபா சொல்லிட்டு போயிடுவோம். நட்ராஜ் சார், எங்க லெஜெண்ட் நட்ராஜ் சார், எங்கள் குல தெய்வமே. ஆமா குல தெய்வமே. எங்களுக்கு அவர்தான். ஏ புள்ள சாப்பிட்டியா? சோலமன் சாப்பிட்டேங்க. நீங்க ஹலோ அக்கா, ஐம் யூ. ஏ ஹேமான் உன்னோட பெரிய ஃபேன்டா, ஹாய் சொல்லிடு. முருகன் ஹாய். ஹாய் ஹேமன். One secret about both of you Anda. சொல்லு, நீங்க சொல்லுங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். One secret about both of us வந்து நான் நிறைய சாப்பிடுவேன், அவன் நிறைய சாப்பிட மாட்டான். அவ்வளவுதான். சேஃபா முடிச்சிரும். கரெக்ட். குட் கேர்ள். இதனால தான் உனக்கு விட்டுட்டேன் அந்த क्वेश्चனை. புரியுதா? விதுஷி ப்ளீஸ் அழாதீங்க. ஹாய். பார்கவி ஹாய். ஹலோ அப்பல நாங்க இல்ல. இல்ல. விஷ்ணு ஆயிஷா பே thank you. ஹாய் ஃபஸ்னை பாவா. ஃபஸ்னை ஜைனபா. உங்க ஃபேவரட் ஹீரோ ப்ளீஸ். ஃபேவரட் ஹீரோ வந்து அவ வந்து தல ஃபேன், நான் வந்து தளபதி ஃபேன். சோ நாங்க ரெண்டு பேர் வந்து தளபதி ஃபேன். ஆமா தளபதி ஃபேன். நான் விட்டு தர மாட்டேன். நானே விட மாட்டேன். தளபதி ஃபேன். எஸ். சோ இங்க வந்து நீங்க தல ஃபேனா இருந்தாலும் தளபதி ஃபேனா இருந்தாலும் ரெண்டு பேரோட இதுவும் இருக்கும். சோ ஏ ஹாய் அம்லா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஹாய் அம்லா. நாங்க அப்படிதான் கொஞ்சம் அப்படியே பேசிட்டு இருப்போம். ஷினி ஹாய். ஆயிஷா அக்கா உங்க கிரஷ் யாரு? சொல்லுடா சொல்லுடா. கிரஷா? செலிபிரிட்டி கிரஷா? அந்த வீடியோ வேற போட்ட. இப்படிதான் இந்த கிரஷ் வந்து என் தங்கச்சி கிட்ட நான் இத பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னல. பதில் சொல்லு. யாருன்னா செலிபிரிட்டி கிரஷ் வந்துட்டு ஆப்வியஸ்லி விஜய் தேவகொண்டா, அல்லு அர்ஜுன், மலையாளத்துல துல்கர் சல்மான், பிருத்விராஜ், வேற யாரு, அப்புறம் ரித்திக் ரோஷன், அப்புறம் சுஷாந்த் பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, ஹி பாஸ்ட் அவே. ஐ அம் ஃபீலிங் சோ சேட். ஏய் ஓகே ஃபைன், நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசவே இல்லை இன்னும். ப்ரோசீட். ஜெயராஜ் ஃபீனிக்ஸ். மக்களே சாரி, மக்களே எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாங்க இவ்வளவு நேரம் விளையாட்டா இருந்துட்டோம். ஆக்சுவலி வந்து ஜெயராஜ் அந்த இஷ்யூ வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என்னால அந்த நியூஸ் ஃபுல்லா நான் பார்க்கவும் இல்லைன்னா என்னால அப்படியெல்லாம் இருக்கிற ஸ்டாரிஸ் அதிகமா கேட்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா சுஷாந்தோட ஸ்டாரி கேட்டப்போவே எனக்கு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் அவங்களோட ஸ்டாரி வந்துச்சு. இதுக்காக நிறைய ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். அதுக்கு நம்மளால முடிஞ்ச இது நம்ம பண்ணணும். கண்டிப்பா அதை பத்தி நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஜஸ்டிஸ்க்காக நாம இது பண்ணணும். ப்ரே பண்ணுங்க. அவங்களோட என்ன சொல்றது, ரெஸ்ட் இன் பீஸ். அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த சோகத்துல இருந்து வெளியில வர முடியட்டும். இந்த நியூஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியணும். ஆமா, எல்லாருக்குமே தெரியணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாது. நான் இதெல்லாம் மூவிஸ்ல தான் பாத்திருக்கேன். அண்ட் தென் இன்னொன்னுன்னா, நான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப முன்னாடிதான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்றது, லோக்கல் மர்தனம் அது இதெல்லாம் ரொம்ப முன்னாடிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப வருஷமா நான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஒரு குரூப்ல ஒரு வீடியோஸும் பார்த்தேன். போலீஸ் வந்து எல்லாரும் நிறைய பேர் அடிக்கிறது ரேண்டமா, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது அவங்க தானே நம்மள காப்பாத்த வேண்டியவன், அவங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற போது அது ஏத்துக்கவே முடியல சத்தியமா. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனைனா உடனே போலீஸை கூப்பிடுறவா அப்படின்னு தான் யோசிச்சுப்போம்.
நம்மளுக்கு எப்பவுமே ப்ரொடெக்ட்னா அந்த அந்த ஒரு சைடு தான் நம்ம யோசிப்போம். அவங்க போலீஸ் இருக்காங்க, போலீஸை கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு. ஒரு ஒரு நைட்டு நம்ம வெளியில போறோம்னா ஒரு பெட்ரோலிங்க்கு ஒரு போலீஸ் வண்டி போகுதுன்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும் உடனே. ஓகே, போலீஸ் இருக்காங்க, சேஃப் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நைட் எல்லாம் வாக்கிங் போகும்போதெல்லாம் முன்னெல்லாம் நான் யோசிப்பேன். நான் முன்னாடி இருந்த பிளேஸ்ல வந்து 3 மணிக்கு எல்லாம் பெட்ரோலிங் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து ரொம்ப தைரியமா இருக்கும். ஓகே, நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம தைரியமா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி போலீஸ் வந்து வந்து பாத்துட்டு இருக்காங்களே அப்படின்லாம் நினைப்போம். ஆனா திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது இதை எப்படி ஏத்துக்கிறது நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனாலதான் நான் இதுக்கு ரியாக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் இது வரைக்கும் இதுக்கு ரியாக்டே பண்ணல. நான் இது முன்னாடியே தெரிஞ்சும் நான் ரியாக்டே பண்ணல. எனக்கு என்னாலே ஏத்துக்க முடியல, என்னால நம்ப முடியல இப்படி நடக்குதா அப்படின்னு. பாப்போம், இதுக்கு நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். கண்டிப்பா இது இப்படியே இப்படியே எல்லா கேஸும் மாஞ்சு போற மாதிரி இது மாஞ்சு போயிடக்கூடாது. அண்ட் தென் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி, இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. அது வந்து நேமத்துல ஆனாலும் எங்க இருந்தாலும், நம்மளுக்கு ஒரு வேலையில இருந்தாலும் இல்லாட்டி எங்க இருந்தாலும் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி இல்லாதவனுக்கு ஒரு மாதிரின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இதுக்கு அப்புறம் யாருமே எவனுமே சும்மா நம்ம உயிர் மேல கை வச்சு ஆடக்கூடாது. சோ இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கணும். எவ்வளவு ப்ரொடெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நம்ம பண்றோம். ஒரு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு இதுக்காக நம்ம எவ்வளவு பண்ணோம்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா எல்லாருமே இறங்கி இது பண்ணோம். சோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்மளோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ நம்ம ரொம்ப நம்புறவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயம். சோ கண்டிப்பா இதுக்காக எல்லாரும் ஜஸ்டிஸ்க்காக இது பண்ணும், ப்ரொடெஸ்ட வந்து இது பண்ணும். இதோட நீதி நியாயத்துக்காக எல்லாரும் நம்ம யோசிக்கணும். ஒன்னா போறேன்னா எதை வேணாலும் நம்ம தாண்டிடலாம். யாராலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்குடா சத்தியமா. ஈக்குவாலிட்டி வேணும், கரெக்ட். அண்ட் தென் லைக் அந்த சுசித்ரா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அதுவே ஃபுல்லா பார்க்கவே கூட முடியல, கேட்கவே முடியல. அவ்வளோ நானும் பார்க்கல ஃபுல்லா. ரொம்ப இதுவா இருந்தது எனக்கு. இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூட முடியல நம்மளால அந்த நியூஸஸ் எல்லாமே. அதாவது வந்து பேக் டு பேக் இந்த மாதிரி என்ன சொல்றது, நெகட்டிவா நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சுஷாந்தோட இது இருந்துச்சுல்ல, அந்த சூசைட் இது வரும்போதும் ரொம்ப எனக்கு வந்து என்னோட நம்ம ஃபீல்ட பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அதாவது வந்து அவங்கள ரொம்ப இது பண்ணாங்க, தனிமைப்படுத்தினாங்க எல்லாரும், அவங்க சீரியல்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இது வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் யோசிச்சேன், ஏன் இப்படி பண்ணிட்டாங்க? ஏன்னா எல்லாருமே டேலண்டட் தான். எல்லாருமே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் முன்னாடி வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களையே வந்து இவங்க வந்து கை கொடுத்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இது பார்க்கும்போது அப்படியே டோட்டலா கான்ட்ராஸ்டா இந்த பிரச்சனை பார்க்கும்போது, அது நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது, நம்ம இங்கதானே வாழ்றோம், அப்ப நம்மளுக்கு என்ன சேஃப்டி? முக்கியமா நான்லாம் வந்து இன்னொரு ஊர்ல இருந்து வந்து இங்க இருக்கிற ஒரு பொண்ணு, லைக் கேரளால விட்டு இங்க வந்து தனியா இருக்கிற ஒரு பொண்ணு. ரொம்ப நாள் தனியா இருந்த. ஆமா, ரொம்ப நாள் தனியா இருந்தேன். அப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற ஒரு தைரியமே போலீஸ் தான். ஏன்னா எங்களை மாதிரி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வந்தவங்களை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்களே, தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்களே. அப்படி இருக்கும்போது வெளியில இருந்து வந்து என்ன மாதிரி இருக்க நிறைய பேருக்கு இங்க இருக்கிற நேமும் இங்க இருக்கிற மக்களே ஆக்சுவலி ரொம்ப நல்லா பழகுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி யாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ ஒரு என்ன சொல்ற ஃபேன் பேசஸ் இருக்கனாலும், இவ்வளவு ஒரு சப்போர்ட் இங்க இருக்கனாலும் எல்லாமே நம்ம ஊர் மக்கள் தான். இந்த சென்ஸ் கேரளால இருந்து இருக்கு, தெலுங்கானால இருந்து இருக்குனாலும் தமிழ் மக்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இங்க இந்த பிளேஸ்ல இருக்க வச்சுக்கிறதே தமிழ் மக்கள் தான். சோ அந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு என்னோட ஊருக்கு போகணும்னு எனக்கு எப்பவுமே தோணுனதே கிடையாது சத்தியமா. ஐ ஃபீல் லைக் ஐ மீன் ஹோம் when I'm here. நிறைய தடவை சொல்லிருக்கேன் உனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். என்னோட அம்மா இப்ப கூட கொரோனாவோட இந்த இதுல கூட என்னோட அம்மா என்ன சொன்னாங்க, பாஸ் எடுத்து நம்ம ஊருக்கு போயிடலாம், நம்ம ஊர்ல எதுவுமே இல்ல அப்படின்னு. இல்லம்மா, நான் வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், எதா இருந்தாலும் நான் இங்க இருக்கிறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு அம்மாக்கு எப்பவுமே சண்டை நடக்கும். எனக்கு இங்க இருந்து போகவே மனசு வராது. சோ இவ்வளவு ஒரு நம்மளுக்கு என்ன சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம பிளேஸ்ல எப்படி நடக்குது, அப்ப நம்ம எப்படி இருக்கிறது, நம்ம யாரை நம்பி இருக்கிறது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா கெட்டவங்களுக்கு இதுவா ஒரு நல்லவங்க இருக்கணும் இல்லையா? சோ நாம நல்லவங்க நினைக்கிறவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது பயம்தான் வருது. எனக்கு தெரிஞ்சு கொரோனா இந்த ஒரு விஷயம் தெரியல, உலகம் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சத்தியமா. அவ்வளவுதான், நான் முடிய போகுதா உலகம்னே தெரியல சத்தியமா. எனக்கு அப்படியெல்லாம் தாட் போயிட்டு இருக்கு. எனக்கு வெளியில ஆக்சுவலி
போன லாக்டவுன்ல கூட எனக்கு வெளியில போகணும்னு எல்லாம் தோணுச்சு. சரியா, வெளியில போகணும்னு எல்லாம் தோணுச்சு. பின்ன வெளியில போகணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட அந்த மாதிரி. ஆனா இந்த லாக்டவுன்ல எனக்கு வெளிய உலகத்தை பத்தி ஒரு இது கூட தோணல. நான் வெளியில போகவே இல்லை. நான் என் பிளாட்ல தான் இருக்கேன். நான் என்னோட வீட்டுல தான் இருக்கேன். என்ன ஈவினிங் ஆனா நானும் தங்கச்சி பிளாட்டுக்குள்ளே வாக்கிங் போவோம். மத்தபடி நாங்க வெளியிலன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த ஒரு நாள் செவருக்குள்ளதான் நாங்க இருக்கோம். ஏன்னா அவ்வளவு சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சிருச்சு நாம என்ன வென்த்ரூ பண்ணிட்டு இருக்கோம்னு. ஒவ்வொருத்தருங்களும் இது புரிஞ்சிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்காக நம்ம தாங்க பண்ணும், வேற யாருமே பண்ண மாட்டாங்க. இப்ப அதான் புரியுது. ஆக மொத்தத்துல நம்மளுக்கு புரிய வேண்டிய விஷயம் அவ்வளவு மட்டும்தான். நம்மளுக்காக நாம நிக்கணும் முதல்ல, வேற யாருமே வர மாட்டாங்க. இது மட்டும் எப்பவுமே எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி நம்மளால இருக்க முடியாது. எஸ். ஸோ ஸ்டே சேஃப் எல்லாருமே. ஆமா, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. வீட்ல எல்லாம் இருக்கிறவங்க வந்து ஹாப்பியா எல்லாரும் இருங்க. கூட டைம் ஏன்னா ஸ்பெண்ட் நீங்க பண்ணுங்க. வீட்ல ஆமா பேரண்ட்ஸ் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் சேஃபா பண்ணுங்க. பத்திரமா இருக்கிறன்ற இதுல யோசிச்சு ஹாப்பியா இருங்க. ஏன்னா நிறைய பேர் அங்கங்க மாட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கு போக முடியாம, சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட முடியாம நிறைய பேர் மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. சோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்க உங்க அப்பா அம்மா, உங்க பிரதர் சிஸ்டர்ஸ், உங்க ஃபேமிலி கூட உங்க வீட்டுல நீங்க ஹாப்பியா பத்திரமா இருக்கிறன்றது பெரிய விஷயம், பெரிய விஷயம். சோ அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. போர் அடிக்குது அது ஆமா, வீட்லயே இருக்கும்போது அப்படியே இருக்கும். ஆனா வெளியில போகணும்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா நீங்க சேஃபா இருக்கிறீங்க, உங்க உயிரோட இருக்கிறீங்க, அதுதான் முக்கியம். பாத்துக்கோங்க. உயிர் முக்கியமா, என்டர்டைன்மெண்ட் முக்கியமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம சேஃப்டி விட நம்ம பேரண்ட்ஸ் சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு. சோ நம்ம ரொம்ப ரொம்ப பேரண்ட்ஸ்க்காக நம்ம சேஃபா இருந்துதான் ஆகணும். நான் எனக்கு வீட்ல ரொம்ப இருக்க கஷ்டமா பெரியவங்க, இருந்ததுதான். என் அம்மா தங்கச்சி பேரண்ட்ஸ். எல்லாம் இருக்காங்க வீட்டுல. என் அம்மாவோட சுகர் பேஷண்ட் அப்படி எல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஓகே, அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்களா, அவங்கள நாம சோ உங்க பெரியவங்களுக்காக நீங்க இருங்க, அவ்வளவுதான். ஓகே கைஸ், தென் போன் ஆஃப் ஆக போகுது. எனிவேஸ் இந்த லைவ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். லைவ் ரொம்ப ஒரு மிக்சட் இமோஷன்ல போச்சு. ஜாலியா போச்சு, சீரியஸா போச்சு, இமோஷனலா போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாத்துல இருந்தும் கடைசியா சொல்ல வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Okay Yes, guys, so thank tada you all everyone. for Bye. joining எல்லாரும் with us. ஆமா, சேஃபா இருங்க. உங்களோட இந்த 1 hour எங்க கூட இருந்திருக்கீங்க. நாங்க ஒரு நிறைய மொக்க போட்டிருக்கோம், நிறைய உங்களை இது பண்ணிருக்கோம். ஆனா வந்து ஸ்டில் தேங்க்யூ so much. உங்க சப்போர்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும். I love you all guys. We love you all guys. We love you. Bye guys. Bye da. Bye.